பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோஸ்பின் குடும்பத்தினர். திருமதி மரிய நட்சத்திரம் இவருக்கு பூரண உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒரு மாணவன் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஆசிரியரை வழியிலே பார்க்கிறான். ஆனால் அந்த மாணவன் தரம் கெட்டு போய் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் ஆசிரியரை கண்டதும் அவருக்கு வணக்கம் சொல்லி, சார், நான் உங்களுடைய மாணவன் என்று சொன்ன பொழுது ஆசிரியர் சொன்னார், ஒருவேளை நீ என் வகுப்பில் இருந்திருக்கலாம், ஆனால் நீ என் மாணவன் இல்லை. என் மாணவனாக இருந்தால் நீ இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாய். நான் சொல்லிக் கொடுத்தவாறு நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்திருப்பாய். நீ என் மாணவன் அல்ல என்று அந்த ஆசிரியர் சொன்னார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் அவருடைய சீடர்கள் அல்ல, மாறாக அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள்தான் இயேசுவின் உண்மையான சீடர்கள். நம் அன்னை மரியாள் அந்த வகையில் இயேசுவுக்கு தாய் என்றாலும் இயேசுவுக்கு முதன்மையான சீடராகவும் அவர் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி அதன்படி தன் வாழ்க்கையை நடத்தினார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வார்த்தை நமக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்களாக வாழ நாமும் அழைப்பை பெற்றுள்ளோம். அவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடவாமல் இருந்ததற்காகவும் இயேசுவின் சீடர்களாக வாழ தவறியமைக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியானது மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 முடிய. அன்புக்கு உரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக
முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவரின் பதில்: ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெருமையை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி: ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி: ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6, வசனங்கள் 43 முதல் 49 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: கெட்ட தனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பழமொழி. இந்த இரண்டு முயற்சிகளிலும், திருமணம் செய்வதிலும் வீட்டை கட்டுவதிலும் திட்டமிடுதல், நுண்ணிய கவனம், வரவுக்கு உள்ளான செலவு, தடைகளை தாண்டுகிற இந்த திறமை, இவையெல்லாம் முக்கியமாக தேவை. ஒரு செல்வந்தர் ஒருவர் தன்னிடம் பல ஆண்டுகள் பணி செய்த மேலாளரை ஒரு நாள் கூப்பிட்டார். அவர் சொன்னார், நான் வெளிநாட்டுக்கு செல்லுகிறேன், நான் திரும்பி வருவதற்குள் எனக்கு ஒரு அழகான வீட்டை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி
அந்த வீட்டுக்கான வரைபடம், அதற்கு ஆகின்ற செலவு அனைத்தையும் அந்த மேலாளரிடம் கொடுத்தார். கோணல் புத்தியுடைய மேலாளர் முதலாளி கொடுத்த அந்த பணத்திலே பாதியை சுருட்டி கொண்டு மீதி தொகையிலே ஒரு பரிதாபமான, ஒரு உறுதியற்ற ஒரு வீட்டை கட்டினார். ஓராண்டு முடிந்து இந்த முதலாளி ஊருக்கு வருகிறார். தான் கட்டி முடித்திருந்த அந்த வீட்டுக்கு முதலாளியை இந்த மேலாளர் அழைத்து செல்லுகிறார். அந்த வீட்டை பார்த்ததுமே பிரமித்து போனார் இந்த முதலாளி. சொன்னார், இந்த வீடு மிக பிரமாதமாக இருக்கிறது. அந்த மேனேஜரும் ஒப்புக்காக, ஆம், பிரமாதமான வீடு சார், இதில் குடியிருப்பவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த முதலாளி சொன்னார், அந்த கொடுத்து வைத்தவர் நீங்கள்தான் என்று சொல்லி அந்த வீடு உங்களுக்கு உரியது என்று சொன்னார். இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அந்த மேலாளருடைய மனம் எப்படியெல்லாம் வலித்திருக்கும். இது எனக்குத்தான் என்று தெரிந்திருந்தால் நான் மிக அருமையாக உறுதியாக கட்டியிருப்பேனே என்று நொந்து கொண்டார். வீடு கட்டுவதையும் இறை வார்த்தையை கேட்டு வாழ்வை கட்டுவதையும் இயேசு ஒப்புமைப்படுத்தியுள்ளார். இந்த இரண்டிலும் இரண்டு நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, வீடு கட்டுவதிலே மிக முக்கியமானது எல்லா சட்டங்களையும் சரிவர கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு முன்பாக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை சட்டப்படி செய்ய வேண்டும். ஆனால் இரண்டாவது நிலை இன்னும் மிக மிக முக்கியமானது. ஒரு கலைஞன் ஒரு படைப்பை உருவாக்குவது போல இந்த வீடு கட்டுவோர் முழு ஈடுபாட்டோடு முழு கவனத்தோடு வீட்டை கட்ட வேண்டும். இயேசு நம் அனைவரையும் இந்த இரண்டாவது நிலைக்குத்தான் அழைக்கின்றார். இறைவனை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பதை விட இறைவனின் வார்த்தைகளை வெறும் மந்திரங்களாக மட்டும் சொல்லுவதை விட அவ்வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த நற்செய்தியில் நமக்கு கூறுகிறார். ஒருவர் தனக்கென முழு ஈடுபாட்டோடு கவனத்தோடு வீட்டை கட்டிக்கொள்வது போன்றே இறை வார்த்தை என்கின்ற உறுதியான பாறை மீது நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். பெருமழை அல்லது வெள்ளம், சூறாவளி போன்ற நேரங்களில் யாரும் வீடுகளை கட்டுவதில்லை. மாறாக அமைதியான சூழ்நிலைகளிலே அவர்கள் வீடுகள் கட்டுவார்கள். அப்பொழுது சூறாவளியின் போது நாம் நம்பிக்கையோடு அந்த வீட்டிலே குடி புக முடியும். அதே போலத்தான் வாழ்வில் சூறாவளிகள் வீசுகிற போது மட்டும் இறை வார்த்தைகளின்படி வாழ்வை நாம் அமைத்து கொள்ளாமல் அன்றாட வாழ்க்கையிலே இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற போது சூறாவளியின் போது நாம் எவ்வாறு வாழ முடியும் என்பதை நாம் நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ளலாம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போரை எத்தகைய தீய சக்தியும் தாக்காது. எண்ணற்ற சோதனைகளை தாங்க முடியும் அல்லது எதிர்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடவாதவர் அழிவுறுவர் என்ற செய்தியையும் இயேசு என்ற நற்செய்தியில் நமக்கு கூறுகின்றார். திருத்துதர் யாக்கோபு தனது திருமடலிலே முதல் பிரிவு 22-23 வசனங்களில் இவ்வாறு கூறுவார்: இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் இதிலே முதன்மையான முக்கியமான மாதிரி நம் அன்னை மரியா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை அசை போட்டார்கள், அதை தியானித்தார்கள். தன் வாழ்க்கையில் எத்தனையோ சூறாவளிகள் சோதனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் அவரால் முறியடிக்க முடிந்ததற்கு காரணம் இறைவன் என்கின்ற பாறையின் மீது தன் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். நாமும் அந்த அன்னை மரியாவை போல இறை வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நற்கனி தருகிற மரமாக இருப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை,
நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான் என்ன கொடுத்தாலும் பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான் என்னையே தானே கேட்கின்றாய் நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகன் தாயான ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கியனுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடுலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறை வார்த்தையை கேட்டதை தியானித்து அதன் மேல் தம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உறுதியான பாறை, நமது அடித்தளம். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும்.
தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவுட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான ஆரோக்கிய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஜோஸ்பின் குடும்பத்தினர். திருமதி மரிய நட்சத்திரம் இவருக்கு பூரண உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி